வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் லாங் ட்ரேடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓகேங்களா, நம்ம புட்டும் பண்ண போகிறோம், காலும் பண்ண போகிறோம். ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணும்போது நமக்கு ஒரு மார்க்கெட் மேலே போனாலும் லாபம், கீழே போனாலும் லாபம். அதே மாதிரி எங்கே போனால் நமக்கு நல்ல லாபம் வரும், எங்கே கீழே போனால் நமக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போது நம்ம இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே லைவ் மார்க்கெட் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இந்த லைவ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எல்லாம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இந்த ஆப்ஷன் செயினில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டர்லையிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. நிஃப்டி அண்டர்லையிங் இண்டெக்ஸ் ஓகேங்களா, 11,787.15 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அண்டர்லைன் ஓகேங்களா. இப்போது இதனுடைய அட் த மணி அப்படியே நம்ம பார்க்கணும். அட் த மணினா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே வரும் அப்படின்னு அட் த மணி பார்த்தீங்க அப்படின்னா 11,800ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதனுடைய அட் த மணி, சரிங்களா. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது 11,800ல் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீமியம் 29 ரூபா 95 பைசா ஓகேங்களா, அதுதான் ப்ரீமியம் ஓகேங்களா. சரிங்க, நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரீமியம் எடுக்கிறோம், 29 ரூபா 95 பைசான்ற இதில் ப்ரீமியம் நம்ம எடுக்கிறோம். இது காலில். அடுத்து புட்டில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா இங்கே இருக்குது பாருங்கள், 25 ருபீஸ். இது எப்படி இந்த ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்டிபி, இந்த எல்டிபின்னு இருக்குது பாருங்கள், கால்ஸில் எல்டிபியும் இந்த புட்டில் எல்டிபியும் இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய சேஞ்சஸ். இங்கே 29.95 காசுகளும் இங்கே 25 ரூபான்ற ரேஞ்சிலையும் இருக்குது. இதை நீங்கள் நம்மளுக்கு இதில் தேவைன்னா அந்த நிஃப்டினுடைய ஸ்பாட் எவ்வளோ, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,800, ஆப்ஷன் கால்னுடைய ப்ரீமியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புட்டுனுடைய ப்ரீமியம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸை பார்க்கலாம். அப்படியே வாங்க நம்ம இப்போ அடுத்த ஸ்டேஜை அப்படியே இப்போது அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே இப்போ நம்ம இங்கே இந்த பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரியல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய டேட்டாஸை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாங் ஸ்ட்ராடல் ஓகேங்களா. அதில் பாயிண்ட் 1 பை காலில் என்ன பண்ணியிருக்கோன்னா அட் த மணியில் பை பண்ணியிருக்கோம். பாயிண்ட் 2 பை புட்டை அட் த மணியில் புட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இல்லை கண்டிஷன் அந்த சேம் அண்டர்லையிங்கில் இருக்கணும். அந்த இண்டெக்ஸ் எந்த இதுவோ, அடுத்து சேம் எக்ஸ்பைரியும் சேமாக தான் இருக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக தான் இருக்கணும். இப்போ இந்த அண்டர்லையிங்கை ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு காலை பை பண்ணிவிட்டு மறுநாள் வேறு அண்டர்லைனில் போய் புட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் பண்ணக்கூடாது. அட் அ டைம் சேம் அண்டர்லைனில் இந்த ரெண்டுமே நடக்கணும், காலும் இது பண்ணணும், புட்டையும் இது பண்ணணும், சரிங்களா. இப்போ அடுத்து அந்த நிஃப்டினுடைய பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் ஆகிறதுக்காக இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பாட் நிஃப்டினுடைய அந்த அண்டர்லைன் ஸ்பாட் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்கன்னா 11,787.15 பாயிண்ட்ஸில் இருந்தது, க்ளோஸ் ஆகிருந்தது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். பாயிண்ட் நம்பர் 2 11,800 காலில் பை பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3ல் 11,800 புட்டியும் அட் த மணியில் பை பண்ணியிருந்தோம். இப்போது பாயிண்ட் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா, அது 11,800 காலை பை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 29 ரூபா 95 காசு அப்படின்ற இதில் இருந்தது ஓகேங்களா. அடுத்து 5வது பாயிண்ட் 11,800 ப்ரீமியம் புட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 25 ரூபான்ற இதில் இருந்தது, சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அப்படியே பார்க்கலாம்.
சிச்சுவேஷன் 1ல் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாருங்கள். மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி என்ன பண்ணுதுன்னா 200 பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகுது. எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா 11,600. ஓகேங்களா? அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது என்னென்னலாம் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும்ன்றதை பார்க்கலாம். கீழே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, 11,800 காலை அதனுடைய ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 79 ரூபா 95 பைசாவில் பை பண்ணியிருந்தது எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும். ஏன்னா 0 ஆகிடும் மார்க்கெட்டு கீழே போனதுனால. சரிங்களா? ஏன்னா ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா கால் அப்படின்னாலே வந்து நம்ம மேலே போனால் தான் வந்து ப்ராஃபிட் பை பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து 11,800 புட்டை வந்து பை பண்ணியிருந்தோம். செல் கிடையாது, பை பண்ணியிருந்தோம். அப்போ புட்டு கீழே போனால் ப்ராஃபிட் இல்லைங்களா? அப்போ 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே மூவ் ஆகிருக்கு. 11,800லேருந்து 11,600. அப்போ 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் மூவ் ஆகுதுனால ஆல்ரெடி அந்த புட்டினுடைய ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 ரூபான்ற இதில் வந்து பை பண்ணியிருந்தோம். 200 மைனஸ் 25. இப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா 175 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாபத்தில் இருப்போம். ஓகேங்களா? அந்த லாட் சைஸ் இன்ட்டு. சரி, பாயிண்ட் நம்பர் 3, 175 ரூபா வந்து லாபத்தில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ரூபா 95 பைசாவில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா காலை வந்து பை பண்ணியிருந்தோம். அந்த அமௌண்ட் எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த 175ல் 29.95 கழித்தோம் அப்படின்னா 145 ரூபா 0.5 பைசா அப்படின்ற ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இருப்போம். அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட். 145.05 என்ற ப்ராஃபிட் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். மார்க்கெட் கீழே போனால் புட்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருது. ஓகேங்களா? ப்ரீமியமில் கால் பண்ணி ப்ரீமியமில் லாஸ் ஆனால் கூட புட்டில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துடுச்சு. இப்போது அடுத்த சிச்சுவேஷன் வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் செனரியோ வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன் 2ல் வந்து எக்ஸ்பைரி வந்து 12,000த்தில் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பைரி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து நம்ம வாங்கினதுலேருந்து மூவ் ஆகிருக்கு. சரி, பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க. 11,800 காலை வந்து வாங்கினதுனால நம்மளுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. காலை பை பண்ணதுனால நம்மளுக்கு அது வந்து ப்ராஃபிட். இந்த பாயிண்ட் மூவ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ப்ராக்கெட்டில் பாருங்கள் 29 ரூபா 95 காசை வந்து நம்ம ப்ரீமியம் பெய்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அதில் அந்த 200 கழிச்சிங்க அப்படின்னா 175.05 பைசா அப்படின்ற ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இருப்போம். ஓகேங்களா? அடுத்து புட்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள். 11,800ல் புட்டை வந்து பை பண்ணியிருந்தோம். அதில் அந்த ப்ரீமியம் எல்லாமே லூஸ் ஆகிடும், எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போனதுனால புட்டில் வந்து ப்ராஃபிட் வராது. சரிங்களா? இப்போ பாயிண்ட் நம்பர் 3, அந்த 170.05 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருந்தது இல்லைங்களா? அதில் இந்த ப்ரீமியம் புட்டில் இருக்க ப்ரீமியத்தை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 145.05 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், எப்படி மார்க்கெட் போனாலும் அந்த 145.05 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம் இன்ட்டு லாட் சைஸ். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டிக்குன்னு கிடையாது, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு ஏன் லாங் ட்ரேடல் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கும். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தால் ஆல்மோஸ்ட் வந்து அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலையும் புட்டையும் நம்ம வந்து பை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரேடல் வந்து லாங்கில் போய் முடியணும். ஓகேங்களா? அப்பில் போனாலும் லாங்கில் போய் முடிஞ்சால் ப்ராஃபிட்டு, டவுனில் வந்தாலும் லாங், அதாவது லாங்னால் என்ன பண்ணணும், இன்னும் கீழே போய் முடிஞ்சால் தான் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி ட்ரேடுக்கு செட்டப் எடுன்னா நிஃப்டியை கணிச்சு நிஃப்டிலேயும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டாக் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது ஈக்விட்டியில் பார்த்துட்டு அதை போய் அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணி இந்த மாதிரி லாங் ட்ரேடரில் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் விட இதில் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இந்த மணியில் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த மணியில் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டாக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணியில், இந்த நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த மணியில் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம். ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம அடுத்த மணியில் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி தான். பட் ஆனால் வந்து கரெக்டாக கணிக்க தெரியுதுணும் மார்க்கெட்டு ப்ளஸில் போதா மைனஸில் போகுமா அப்படின்றது. ஓகேங்களா? இதில் இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பாயிண்ட்டு அதே 11,800லேயே முடிஞ்சது அப்படின்னா 2 ப்ரீமியமும் வந்து 0 ஆகிடும். இந்த 25 ரூபா கொடுத்து புட்டில் வாங்கினோம்,
அதே மாதிரி ரூ. 99 காசுகள் வாங்கணும், காலில் வாங்கணும் இல்லைங்களா, காலில் பை பண்ண ரெண்டுமே 0 ஆகிடும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.